தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து பீகார் மற்றும் ஒடிசாவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். தலைநகர் டெல்லியில் அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காலை 5:36 மணிக்கு டெல்லி, நொய்டா, இந்திராபுரம், NCR உள்ளிட்ட பகுதிகளில் நிலம் கடுமையாக அதிர்ந்தது. ரிக்டர் அளவுகோலில் 4ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் டெல்லி மற்றும் அண்டை மாநிலங்களிலும் உணரப்பட்டதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடும் குளிரில் அதிகாலை உறக்கத்தில் இருந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளில் இருந்து வெளியேறி திறந்த வெளிகளில் தஞ்சமடைந்தனர். நில அதிர்வு சுமார் 10 வினாடிகள் மட்டுமே நீடித்த போதும் கட்டடங்கள் பலமாக அதிர்ந்ததால் பீதி அடைந்ததாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வந்தது. பார்த்தோன்னா இது பூமிக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு உருளை மாரி சத்தம் வந்தது. எப்பயும் பூகம் வந்தால் ஃபேனு லைட்லாம் ஆடும், பில்டிங்லாம் ஆடும். இது கொஞ்சம் புதுசாக இருந்தது சத்தம். வெளியே வந்து பார்த்தோன்னா மக்கள் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இப்போ சில்ட்ரன், வயசானவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. अभी आज भी अब उठने ही वाले थे तो कोई 5:45, 5:40, 5:35 के आसपास हमें एकदम बड़ी तेज़ आवाज़ सुनाई दी। मैं एकदम से उठा तो मुझे लगा कि हाँ भूकंप आया है, क्योंकि पलंग जो है वो जंप कर रहा था ऐसे ऐसे जैसे मतलब वो पिक्चरों में देखते हैं ना, हॉरर पिक्चरों में पलंग उछल रहे हैं, उसी तरह की फीलिंग थी। आवाज़ बहुत तेज़ थी, हालांकि रहा थोड़ी देर के लिए, लेकिन हम फिर वाइफ भी उठ के मेरी हम बाहर भागे गेट वेट खोला, क्योंकि ऊपर से भी सारे होते हैं कि उनको कि अगर दिक्कत हो तो एक्सेस उसका पूरा मिल जाए. டெல்லியை தொடர்ந்து பீகார் மாநிலத்தின் சிவான் மாவட்டத்திலும் காலை 8 மணிக்கு 4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பதறியடித்து வீடுகளை விட்டு வெளியேறினர். பூமிக்கு கீழே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு சுமார் 8:55 மணியளவில் ஒடிசா மாநிலத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. புரி நகரை இலக்காக கொண்டு நேரிட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.7 பதிவாகியது. நிலநடுக்கத்தால் பெருமளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றாலும் நிலநடுக்கத்துக்கு பிந்தைய அதிர்வுகளை கண்காணித்து வருவதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.